இன்னைக்கு நவராத்திரி 8ஆம் நாள். இன்னைக்கு வணங்க வேண்டிய அம்பாள் மகா கௌரி. இந்த அம்பாளை வணங்குறதுனால எல்லா விதமான துன்பங்களும் தீரும். இந்த அம்பாளுக்குரிய ஸ்லோகத்தை இப்ப பார்க்கலாம். ஸ்வேதே விருஷே சமாரூடா ஸ்வேதாம்பரதரா சுசிஹி மகா கௌரி சுபம் தத்யாத் மகாதேவ பிரமோததா ஓ மகா கௌரி நமக. இதுக்குரிய பொருளை இப்ப பார்க்கலாம். ஸ்வேதே அப்படின்னா வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடியவளே, விருஷே அப்படின்னா காலை, சமாரூடா அதனை வாகனமாக கொண்டவளே, ஸ்வேதாம்பரதரா அப்படின்னா வெண்மை நிற ஆடையை அணிந்திருக்க கூடியவளே, சுசிஹி அப்படின்னா தூய்மையானவள், ஒளி பொருந்தியவள், மகா கௌரி மகா கௌரி என்று அழைக்கப்படக்கூடியவள், சுபம் தத்யாத் அப்படின்னா சுபமாக இருக்கக்கூடிய உன்னுடைய ஆசிர்வாதத்தையும் சகல சௌபாகியங்களையும் எனக்கு தந்தருள்க. மகாதேவ பிரமோததா அப்படின்னா மகாதேவருக்கு பரமானந்தத்தை தரக்கூடியவளே, ஓ மகா கௌரி நமக அப்படின்னா இத்தகைய குணங்களை கொண்ட மகா கௌரி வணங்குகின்றேன். இந்த அம்பாளுக்கு நைவேத்தியமா பாயசம் பிடிக்கும். ராகம் புன்னாக வராளி, வாத்தியமா கும்மியும் இவங்க விரும்புவாங்க. இந்த அம்பாள் தானமா மரகதம் கொடுக்கறதையும் ஸ்ரீ சூர்ணத்துல பொட்டு வைக்கிறதும் விரும்புவாங்க. மலர்கள்ல விபூதி பச்சை அதாவது திருநீற்று பச்சிலை விரும்புவாங்க. குளிக்கிறப்போ மருதாணி இலைகளை போட்டு குளிக்கிறதையும் விரும்புவாங்க. இந்த அம்பாளுக்கு பிடித்தமான கோலம் வகைனா நாணயங்களை வச்சு தாமரை கோலம் போடுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்லோகத்துக்கு பதிலா ஓம் மகா கௌரி நமக அப்படின்னும் ஓம் துர்காய் நமக அப்படின்னு சொல்லலாம்.